நம்ம இங்கே பார்க்கணும் பேன் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே வாங்க செய்யலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தில் எடுத்து நம்ம எக்கை உடைச்சு ஒரு எக் எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு எக்கையும் சுகரையும். இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே ஆஃப் டம்ளர் மில்க் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக வரும் நம்ம மில்க் சேர்க்காம கலக்கும்போது. இப்போ மில்க் சேர்த்தோடனே நமக்கு அதான பதம் வந்துருக்கு. ஓகேவா சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சு அரை டம்ளர் மில்க் மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க போதும். அரை டம்ளர் சேர்த்தாச்சு. அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணால் இந்த மாதிரி பதம் வரணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட கொஞ்சம் பெருசு, அதனால நான் ஒன்று தான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்பூன் சின்னதாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறது வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இருக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் பாருங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு பேலன்ஸ் என்னென்ன ஆட் பண்ணணும்னா ஏலக்காய் பொடி நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கான வேலை இதில் முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம இது பண்ணிட்டு தான் வேலை. ஓகேவா? நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வீட்லேயே ஏலக்காய் பவுடர் பண்ணிப்போம் இல்லையா, அந்த அளவு பார்த்துக்கோங்க. நான் அளவுக்கு போடுறேன். வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணல, நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பின்னாடி பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேன் கேக்கு சாக்லேட்ல வேணும்னா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதே மெத்தட் தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றா கொக்கோ பவுடர் அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் கப் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது அப்படி கொக்கோ பவுடர் இல்லாதவங்க சாக்லேட் டைரி மில்க் வாங்கி மெல்ட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ளேவரும் நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் வரும். நம்ம வெனிலா ஊற்றி வெனிலா ஃப்ளேவர் மாதிரி சாப்பிட்றோம். சாக்லேட் வேணும்னா நம்ம சாக்லேட் ஃப்ளேவர்லேயே சாப்பிடுவோம். பாருங்க நல்லா பண்ணியாச்சு. நல்லா ஆடும் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம பேனில் வச்சு ரெடி பண்ண வேண்டியதான். ஓகே இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பேனும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் ஊற்றிடலாம். ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அதை குக் ஆகட்டும். அதை குடிக்கணும். ஓகே இப்போ குக்கர் வச்சு தூக்கி போடலாம். கரெக்டான ஃப்ளேமில் வந்துருக்கு. கொஞ்சம் குக் ஆகிட்டு இந்த மாதிரி. ஓகே ஃபஸ்ட் ஒன் குக் ஆகிடுச்சு. அடுத்து கணக்கு மாறிடுச்சு. ஓகே இப்போ தோண்டி போடலாம். ரெண்டுமே கரெக்டான ஃப்ளேமில் வந்துருக்கு. அந்த மாதிரி தீஞ்சிடவும் கூடாது, ஒயிட்டிஷாகவும் இருக்கக்கூடாது. ப்ரௌன் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஃப்ளேமில் இருக்கும். ஓகே நம்ம இப்போ ஸ்மால் இருக்கும். நான் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒயிட்டிஷாக பண்ணுறேன். நீங்கள் வந்து பண்ணுங்க பார்க்கலாம். பேலன்ஸ் மாடலாம் அதே மாதிரி குட்டி வைக்கலாம். ஓகே நம்ம ஸ்மால் ஹேண்டிக்கலாம். நீங்கள் பட்டர் வச்சுக்கோம். இப்போ நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். அது மீது கை இப்படி வந்து எடுத்துட்டு பிக் பேன் கிட்ட வச்சுட்டு பட்டர் நம்ம கொஞ்சம் உள்ள எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் உள்ள எடுத்துக்கலாம். ஓகே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஹனி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம்.
உள்ள கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளோட பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்மால் பேன் கேக், பிக் பேன் கேக். ஓகேவா? இப்போ நம்ம போய் டேஸ்டிங்காக நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்குறோம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் என் தம்பி தான் ரொம்பவே ஜாஸ்தியாக ப்ரீமியமாக கேட்டுட்டு இருந்தா. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போய் கொடுக்கலாம். ஓகே, என் தம்பிக்கு விட்டு போகிறோம். எப்படி நல்லா